அருட்சகோ குழந்தைராஜ் அடிகளார் அவர்களும், தலைமை ஆசிரியர் தந்தை அகஸ்டின் ஜான் பீட்டர் அவர்கள் இங்கே வருகிறார்கள். அவர்களுக்கு பிற பணிகள் இருப்பதன் காரணமாக அவர்கள் நம்மை விட்டு 10:45 கிளம்ப வேண்டும் என்று கூறியதனால் முதலாவதாக இந்த நிகழ்ச்சிகளை ஆரம்பித்துவிட்டு அதற்கு பின்னாக நம்மளுடைய கலந்துரையாடல்களை செய்வோம். இப்பொழுது இறை வணக்கத்தோடு இந்த நிகழ்வுகளை ஆரம்பிப்போம். இந்த பிரிவில் படித்து 98ஆம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்களில் இறைவனடி சேர்ந்த மாணவர்களுக்காகவும் இறந்த மற்ற பிற ஆசிரியர் அலுவலர்கள் மற்றும் துறவிகளுக்காகவும் ஒரு நிமிடம் மௌனமாக இருக்கும். இறைவனின் ஆன்மா தூய்விட இறைஞ்சுவோம். நன்றி. அமைதியின் தூதனாய் என்னை மாற்றுமே, பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மன்னிப்பு வழங்கவும், கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும். முட்டிப்பணியே என் முத்தமிழே, உனக்கு என் முக்கான வணக்கங்களை கூறி என் வரவேற்புரையை தொடங்குகிறேன். அற்புதமான இவ்விழாவை தலைமையேற்று வழிநடத்திக் கொண்டிருப்பவர், தேடி சோறு நிலத்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூட்டி கிளப்பருவம் எய்தி கொடுங்கோற்று திரையென பின்வாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல இல்லாமல் பிறர் மகிழ பல செயல்கள் செய்து கொடுங்கோற்றுக்கு இரையாகாமல் எல்லோராலும் நல்லோர் என்று போற்றப்படக்கூடியவர். 140 ஆண்டுகால எம் வழியை தன்னுடைய சிறப்பான ஆளுமையால் திறம்பட வழிநடத்தி கொண்டிருக்கும் எம் பள்ளியின் தாளாளர், முன்னாள் மாணவர் மன்ற இயக்குனர், அருள் சகோதரர் குழந்தைராஜ் சேசா அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என இன்முகத்துடன் அன்போடு வரவேற்கிறேன். வாழ்த்துறை வழங்க வருகை புரிந்திருக்கும் அருள் தந்தை அகஸ்டின் ஜான் பீட்டர் சேசா அவர்கள், நதியின் அழகு நகர்வது, அருவியின் அழகு விடுவது, காதலின் அழகு கண்ணீரில், மனிதனின் அழகு புன்னகையில், எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியரின் அழகு ஆளுமையில், உங்களை வரவேற்பதில் உள்ளம் மகிழ்ந்தாடுகிறது. உங்களை விழாவிற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். முன்னாள் மாணவர்களை பசுமொன்னாய் வார்த்தெடுத்த முன்னாள் ஆசிரியர் சிற்பிகளை உங்களையும் இவ்விழாவிற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். 1998 பயின்ற மாணவர்கள், விழா நாயகர்கள், கரையை தொட ஓடி வரும் கடலை போல, மண்ணை தொடர்க்கும் மலை துளியை போல, பழைய கால்கடங்களையும் பாசமுள்ள நண்பர்களையும் பார்ப்பதற்காக தூரம் பக்கம்தானே என பரந்தோடி ஓடி வந்த முன்னாள் மாணவர்களே, ஆண்டுகள் 20 கடந்தபின் அன்னை மடியில் தாலாட்டினை கேட்க இத்தாய் மண்ணை தேடி வந்திருக்கும் முன்னாள் மாணவ செல்வங்களே, இவ்விழாவிற்கு உங்களை வருக வருக என வரவேற்கிறேன். முன்னாள் மாணவர்களின் நினைவலைகளை மகிழ்ந்தோடு பகிர்ந்து கொள்ளும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் குற்றவியல் துறையின் உதவி பேராசிரியர் திரு இனநல பெரியார் அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். மேலும் முன்னாள் மாணவர்கள், முன்னாள் ஆசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று அமர்கிறேன். நன்றி. தூய சமைதியார் மேல்நிலைப்பள்ளி வாளையங்கோட்டை முன்னாள் மாணவர்கள் நினைவுவிழா தலைமை தந்தை இயக்குனர், முன்னாள் மாணவர் மன்றம் அருட்சகோ குழந்தைராஜ் சேசு சபை தந்தை அவர்களையும்
வாழ்த்துறை வந்திருக்கும் தலைமை ஆசிரியர் அர்ப்பணி டி அகஸ்டின் ராமலிங்கர் சேச சபை ஐயா தந்தை அவர்களையும், உதவி தலைமை ஆசிரியர் அர்ப்பணி எஸ்.எம். ஜான் கென்னடி சபை ஐயா அவர்களையும் எங்கள் குறைகளை நிறை செய்து வாழ்வை நெறிப்படுத்தி இன்று சிறப்புற விளங்கச் செய்த ஆசிரியர் பெருமக்களையும் பாதமணிந்து வழங்கி என் மலரும் நினைவுகளை இங்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதுவரை எழுதி வைத்து எல்லாம் படித்ததில்லை. இன்று எழுதி வைத்து படிக்க காரணம் எதையும் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக. தூய சவேரியார் இன்று கற்சிலையாக பள்ளியின் முன் நின்றாலும் சவேரியாரும் எங்கள் தந்தைதான். முகத்தில் அன்பும் உடல் மொழியில் அனைப்பும் கொண்டு பள்ளியின் தோளிலும் மார்பிலும் எங்களை சுமந்து கல்வியிலும் பண்டிலும் எங்களை வளர்த்தவர். எம் பள்ளி தலைமை ஆசிரியர், முதல் தலைமை ஆசிரியர்கள், தாளாளர், இயக்குநர்கள் வெள்ளை அந்தி வெளியே தெரிந்தாலே மாணவர்கள் ஓடி சென்று அவர்தான் இருக்கையில் அமர்ந்து கொள்வர். குண்டூசி கீழே விழுந்தாலும் அதில் தெளிவாக கேட்கும். நிசப்தம் நிலவும். இது பயமல்ல, பயம் கலந்த மரியாதை. ஆம், கல்வியில் மங்கிய மாணவர்களையும் ஏழ்மை வீட்டில் தங்கிய மாணவர்களையும் பிடிமானமாய் ஊன்றுகோலாய் இருந்து ஏற்றம் பெற செய்து சாதிக்க செய்த சிற்பிகள். ஆம், தாய்க்கு தாயாய் தந்தைக்கு தந்தையாய் இருந்து எங்களை நல்வழிப்படுத்தி இறைத்து தருவாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆசிரியர் பெருமக்கள் அறிமுகம் இல்லாதவன் யாரென்று தெரியாமல் தோளில் புத்தக பையுடன் பள்ளியில் நுழையும் பொழுது அன்னைக்கு நிகராய் கரம் பிடித்து கற்றுத்தந்தவர்கள். 4 சுவர்களுக்குள்ளே எங்களை அடைத்து உலகத்தை சுற்றி காண்பித்தவர்கள். தலையை குட்டியே தலைநிவர செய்தவர்கள். பள்ளி பாடத்தோடு வாழ்க்கை பாடத்தையும் நீதி கதையாக எங்களுக்கு போதித்தவர்கள். கரும்பலகில் கருப்பொருளை தந்தவர்கள். வழிதவறி போகும்போது வழியறிந்து கரையேற்றி வழிகாட்டியவர்கள். வகுப்பில் உள்ள அனைவரையும் சரிசமமாக நேசிக்கும் மென்மை மனம் படைத்தவர்கள். தன் வாழ்வு வகுப்பு குழந்தைகளையே தன் குடும்பம் என தன் வாழ்வை அர்ப்பணித்தவர்கள். மாணவர் வாழ்வில் சரித்திரம் படைக்கிறது சுயநலமில்லா சக்கரமாய் சுழன்றவர்கள் எங்கள் ஆசிரியர்கள், பேராசிரியர்கள். கல்வி கரையில கற்பவர் நாள் சிலர். ஆம், சில நாள் கற்ற அந்த அடிப்படை கல்வி இன்று உலகில் பல நிலைகளில் எங்களை நிலைநிறுத்தி இருக்கின்றது. சமூகத்தின் தேவையை உணர்ந்து செயல்படும் அரசியலாளர்கள், மருத்துவராக, பொறியாளராக, ஆசிரியராக, காவலராக, மென்பொருளாளராக, தொழில் முனைவோராக, ஓட்டுநராக, அரசு இயந்திர பணியாளராக, தனியார் அலுவலராக, ஏன் சிறந்த மனிதனாக, பிறருக்கு உதவும் சக தோழராக எங்களை இன்று உருவாக்கி இருக்கின்றது என்றால் இப்பள்ளிக்கு வேறு சிறப்பு எதுவும். என்னை போல் என் சக நண்பர்களும் இன்று வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன போல் வாழ்வு எண்ணி துருக கர்மம் என்று உணர்வூட்டப்பட்டோம். இன்று கர்மம் கலைந்து எண்ணிய தின்னம் சீர்பட வாழ்கின்றோம். அனைத்து பெருமைகளையும் மதிப்புமிகு நம் தூய சவேரியா பள்ளியை சாரும். மீண்டும் புக முடியாத தாயின் கருவறைக்கு எவ்விதத்திலும் குறைந்ததல்ல நாங்கள் படித்த வகுப்பறை என்றே நாங்கள் உணர்கின்றோம். எங்கள் மலர் நினைவுகளில் என்றும் நீங்கா இடம்பெற்ற சில சுவடுகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலில் மதிப்பு மிகுந்த தலைமை ஆசிரியர் அறை, நாங்கள் படித்த நூலகம், பெற்றோர் தனியாக விட்டு சென்று எங்களுக்கு தைரியம் வளர்த்த எங்கள் மாணவர் விடுதி, மதிய உணவு அருந்திய மரத்தடி, ஓடி விளையாடிய மாடிப்படி, மிடுக்காய் அமைந்த ஸ்கவுட் உடை, கடுமையாயும் விரும்பி இணைந்த தேசிய மாணவர் படை, தனிமங்கள் நிறைந்த வேதியியல் ஆய்வக அறை, சொடுக்கி விளையாடிய கணினியின் திரை, வகுப்புகளுக்கிடையே மகிழ்ச்சி நிறைந்த சிறு இடைவேளை பொழுது, வியர்வை வாசம் மிகுந்த விளையாட்டு வகுப்பு, எங்கள் கால்தடம் நிறைந்த விளையாட்டு மைதானம், பசியமர்த்திய பள்ளி சத்துணவு, பள்ளிக்கு தாமதமாய் வந்து நெஞ்சு படபடக்கின்ற அசம்பிளி வாசல், மறுநாள் விரைவாக பள்ளிக்கு வர உதவி செய்த சைக்கிள் நண்பர், நமக்கு திட்டு வாங்கி தரும் அடுத்த வீட்டு நல்லா படிக்கும் தங்கை, அப்பாவிடம் கையெழுத்து வாங்க பயப்படும் மதிப்பெண் அட்டை, இலவச பேருந்து பயண அட்டை,
தேய்த்து அணிந்த வெள்ளை கலர் சட்டை, நண்பர்களுடன் கிண்டல் செய்து வணிந்த பதிப்பருவ சேட்டை, பள்ளிக்கூட வாசலில் வாங்கி உண்ட துண்டு மாங்காய், ஐஸ்கிரீம், இனிப்பு உருண்டை, சாக்லேட், மை கடன் வாங்கி நிறைத்தெழுதிய பேனா, அதிக மதிப்பெண் பெற்ற தலைமை ஆசிரியர் பாராட்டு, கணிதத்தில் மட்டு செய்யாத வாங்கிய கொட்டு, குறுஞ்சேட்டையால் ஆசிரியர்கள் பெற்ற திட்டு, விளையாட்டில் வெளி மாநிலத்தில் பெற்ற வெற்றி தருணங்கள், விளையாட்டு ஆசிரியர் அளித்த ஊக்கங்கள், தமிழ் இலக்கியத்தில் பெற்ற இலக்கண செறிவுகள், எங்கள் வாழ்நாளில் இதுவரை ஒவ்வொரு நிகழ்வுகளையும் மனதில் ஆழமாய் பதிய வைத்திருக்கின்றோம். இங்கு என் நிலைமைகளில் நீந்தி வராத சில காலச்சோடுகளை என் நண்பர்களும் பயிர்வார்கள் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். என் வார்த்தைகள் ஏதாவது குறையிருந்தால் மன்னித்தருளுங்க. நன்றி, வணக்கம். நம்மை எல்லாம் மீண்டும் 91 கலைந்து சென்றிருக்கின்றார் இன நலன் பெரியார். அவர் இன்றுதான் எழுதி வைத்து வாசித்திருக்கின்றார். தேசிய மாணவர் படையிலும் சரி, அதற்கு முன்னால் பேச்சுப் போட்டிகளிலும் சரி, அவருடைய சொல்லாற்றல் நான் வியந்து போற்றிய ஒன்று. அவர் தந்தை அதனால்தான் அவருக்கு இன நல பேராசிரியர் பெரியாருக்கு வைத்திருக்கின்றார். இன்று உண்மையிலேயே அவர் பேராசிரியராக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்றார். அவர் எதற்காக என்றால் தாளாருக்கும் தலைமை ஆசிரியருக்கும் அவரை பற்றிய முகவரையாக இதை சொல்லுகின்றேன். அவரிடம் டிஜிபி அவர்கள் கூட இன்று டாக்டரேட் படிப்பதற்காக கை கொண்டிருக்கின்றார்கள். அவ்வளவு வரை சென்ற ஒரு மாணவர், எல்லோரும் படிவாக இருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்கள் எனக்கு பிடித்த ஒரு முன்னாள் மாணவர்கள் கூட தொடர்ந்து தாளாளர் தந்தை மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு பொன் துயில் போன்ற முன்னாள் மாணவர்களை அழைக்கின்றேன். தாளாளர் தந்தை அவர்களுக்கும் முன்னாள் மாணவர் மன்ற இயக்குநர் அவர்களுக்கும் முன்னாள் மாணவர் கருப்பசாமி கோட்டையப்பன் அவர்கள் இந்த பொன் துயிலை அணிவித்து வைத்திருக்கிறார். தொடர்ந்து பள்ளியினுடைய போக்குவரத்துக்குரிய தலைமை ஆசிரியர் அருட்தந்தை அகஸ்டின் டாக்டர் அவர்களுக்கு முன்னாள் மாணவர் மன்றத்தினுடைய முன்னாள் மாணவர் சுபாஷிக் அவர்கள் பொன்துகள் அணிவித்து கைவிட்டிருக்கிறார். தொடர்ந்து தலைமை ஆசிரியர் தந்தையுடைய வாழ்த்துறை. தந்தை அவர்களை முன்னாள் மாணவர் மன்றத்தில் ஆணிவேராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற செயலர் மற்றும் உதவி தலைவர் உறுப்பினர் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் செல்வதற்கும் நாளும் காலத்தை நாட்களை கருதி அந்த செயற்குழு உறுப்பினர் மற்றும் தலைவர் அவர்களை, முன்னாள் ஆசிரியர் பெருமக்களை மற்றும் முன்னாள் மாணவர் மன்ற 98 பேட்சை சார்ந்த மாணவர்களை, இந்நாள் மாணவர்களை உங்கள் அனைவருக்கும் எனது காரணத்தை உரித்தாக்குகிறேன். நான் மூன்று முக்கிய அம்சங்களை மட்டும் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். நேற்று முந்தைய நாள் தான் கல்வி மாவட்ட அலுவலர் PEO தமிழ்நாடு முழுவதும் மாற்றம் பெற்றிருக்கிறார்கள். 0 கவுன்சிலிங் என்று நாளை இங்கே 18ஆம் தேதி அவர்கள் புதிய இடத்திற்கு மாறி செல்ல வேண்டும். அப்படி புதிய இடத்திற்கு மாறி செல்லும் போது நான் காலையிலிருந்து யோசித்தேன், மீண்டும் அந்த பணியிடத்திற்கு வந்தால் இந்த அளவு மகிழ்ச்சியாக இருப்பார்களா? நிச்சயமாக இல்லை. வேலை செஞ்சோம், இவருக்கு 4 ஆண்டுகள், நமது கூட 2 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் படித்திருக்கிறோம். சில பேர் 4 ஆண்டுகள் அல்லது 2 ஆண்டுகள் என்ற அளவில் படித்து எப்போது வந்தாலும் இந்த பள்ளியானது இளமையோடு உங்களை வரவேற்க ஆர்வத்தோடு இருக்கிறது. அதுதான் பள்ளிக்கும் மற்ற அலுவலகங்களுக்கும் உள்ள
வேறுபாடு என் மனதில் ஏற்பட்டது. எனவே இந்நாள் மாணவர்களும் முன்னாள் மாணவர்களும் இணைந்து நினைக்கும் போது மிக்க பெருமையாக இருக்கிறது. எனக்கு கூட இது சாதாரண காலமாக இருந்தால் இந்நாள் மாணவர்கள் அசம்பிளி நடத்திருக்காங்க வச்சு அப்படி ஒரு அசம்பிளி நடத்தலாம், அப்படி கூட ஒரு ஆசை. ஆனால் இக்காலத்தில் நமக்கு தெரியும், பெருந்தொற்று காலம், மாணவர்களை ஒன்றாக சேர்ப்பது மிக சிரமமான ஒரு சூழல்ல அனைவரும் ஒன்றாக இருக்கும். நிச்சயமாக அதற்கும் ஒரு வாய்ப்பு வரும் என்று நான் எதிர்பார்த்திருக்கிறேன். வாய்ப்பு முடியவில்லை, இப்போது ஆரம்பமாகிறது. தொடர்ந்து நீங்கள் வந்து கொண்டே இருக்கும் போது அப்படி ஒரு கனவு நனவாகும். இரண்டாவது, இந்த 98 10th C நினைக்கும் போது எனக்கு 96 படம் ஞாபகம் வரும். எல்லாருமே பார்த்துருப்போம். சார் கவிதை அருமையாக வாசித்தார்கள். ஈன நல பெரியார் அவர்கள் அருமையாக வாசித்தார்கள். இந்த வாசிக்கும் போதெல்லாம் இந்த பழைய ஞாபகம் அல்லது ஆட்டோகிராஃப் இதெல்லாம் தான் ஓடிட்டே இருந்துச்சு. அந்த வகையில் நீங்கள் அனைவரும் 35 பேர், முத்தான 35 பேர் ஒன்றாக சேர்ந்து வருவது மிகப்பெரிய சவேரியார் பள்ளியினுடைய வாழ்க்கையிலே வரலாற்றிலே குறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள், பொன்னாள் என்றால் அதை நினைத்து மிக்க பெருமைப்படுகிறேன். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா வருவாங்க, ஒரு 20 பேர் வருவாங்க, 25 பேர் வருவாங்க, அதிகபட்சம் அவ்வளோதான் எங்களால் திரட்ட முடியும். அப்போ இந்த குழுவுல உண்மையான அல்லது நன்றாக இருக்கக்கூடிய அனைவரை ஒருங்கிணைக்கூடிய நல்ல ஒரு தலைவர் இருக்கிறார் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஒரு தலைவர் ஒன்றாக இருந்து அனைவரையும் ஒருங்கிணைப்பாளராக இருந்து அனைவரை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு மாபெரும் சக்தி தொடர்ந்து செய்யும். ஏனென்றால் 1968 படித்த 68 பழைய எஸ்எஸ்எல்சி முடித்த ஒரு பேட்ச் ஆனது ஒவ்வொரு வருடமும் கூடிக்கொண்டிருக்கிறார்கள். காரணம் அங்கு நடக்கிற தலைமை தான். இப்போ 68 இப்போ அவங்களுக்கு 68 12 முடிச்சுட்டாங்கன்னா இப்போ நமக்கு 2020 ஆயிடுச்சு. 60 ஆண்டுகள் பள்ளி படிப்பு முடிந்து 60 ஆண்டுகள் முடிந்தும் சவேரியார் பள்ளி என்ற ஒரே காரணத்தால் அவர்கள் அனைவரும் ஒன்றாக 20 பேர் சேர்த்து வருகிறார்கள். அதில் ஒருவர் அருமையான தலைவர், முன்னாள் எம்டிடி கல்லூரியுடைய முதல்வராக இருந்து திருமிகு நமச்சிவாயம் என்பவர்கள் ஒன்றாக இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் இது நீண்ட காலம் நாம் பயணிக்க வேண்டியிருக்கும். நீங்கள் இப்போது தொடங்கியிருக்கிறீர்கள். உங்களது பயணம் இனிமையான பயணமாக மாறட்டும் என்று வாழ்த்துகிறேன். மூன்றாவதாக, நமது இயேசு சபை அமைப்பை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முன்னாள் மாணவர் மன்ற ஒரு வெவ்வேறு பள்ளிகள் இருக்கு, கல்லூரிகள் இருக்கு. அதில் நாம் உறுப்பினராக இருக்கிறோம். தூய சவேரியார் முன்னாள் மாணவர் மன்றம், அதுதான் அடிப்படை அமைப்பு. இதுல நாம் உறுப்பினராக ஆண்டு கால உறுப்பினராக இருக்கலாம் அல்லது ஆயுள் கால உறுப்பினராக இருக்கலாம், பேட்டன் என்று சொல்லுவோம். அதை தொடர்ந்து இயேசு சபை இங்க அந்தந்த மறை மாநிலங்கள் தமிழ்நாடுக்கு ஒன்றாக ஜாட் என்ற அமைப்பு இருக்கிறது. எல்லா தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து முன்னாள் மாணவர் மன்ற, நமது இயேசபை மாணவர் மன்ற உறுப்பினர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். ஜெஸ்விட் அலுமினி அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு, இது பெரிய அளவில். அப்போ 2 வருடத்துக்கு ஒரு தடவை இவ்வாறு ஜாட் கன்வென்ஷன் கூறுவோம். மாநில அளவில் நாம் ஒன்றாக இணைந்து வருவோம். வெவ்வேறு இடங்களில் தேவகோட்டை அல்லது சென்னை அல்லது திருச்சி என்ற பல்வேறு இடங்களில் நமக்கு ஒரு 30 மன்றங்கள் வெவ்வேறு யூனிட் என்று சொல்லக்கூடிய அவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து வந்து அதற்கு மேலாக சவுத் சோன் 4 மாநிலம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, நமது தமிழ்நாடு, இந்த 4 மாநிலங்கள் ஒன்றாக இணைந்து சவுத் சோன் என்று சொல்கிறோம். அதற்கு மேலே ஜாய் ஜெஸ்விட் அலுமினி அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, அதுக்கு தலைவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் இப்போது தலைவராக இருக்கிறார். திருமதி செந்தில்நாதன் ஆடிட்டர் சார்ட்டர் இந்த அகில இந்திய அமைப்பின் தலைவராக இருக்கிறார். அது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அண்மையில நாம் திருச்சியில் தான் கூடியிருக்கிறோம். அடுத்த ஆண்டு எங்க என்று தெரியவில்லை. அடுத்த முறை கூடுகிறோம். அதற்கு அடுத்த அமைப்பு உலகளாவிய அமைப்பு ஊஜா என்று சொல்கிறோம்.
வேர்ல்டு யூனியன் ஆஃப் அலுமினி அசோசியேஷன். அதிலையும் இந்தியாவை சேர்ந்தவர்கள் ஒருவர் அதில் உறுப்பினராக செயற்குழு உறுப்பினராக இருக்கிறார்கள். அது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெவ்வேறு நாடுகளில் இது நடக்கும். இப்படி அடித்தளத்திலிருந்து உலகளாவிய அளவிலே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தொகுத்து இருக்கிறார்கள். இந்த அமைப்பை 1960 தான் ஆரம்பிச்சது. இன்று நன்றாக அமைக்கப்பட்டு முழுமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் தமிழ்நாட்டு அளவில் நான் தமிழ்நாட்டிற்கு ஒருங்கிணைப்பாளராக முன்னாள் மாணவர் மன்ற ஒருங்கிணைப்பாளராக இருந்ததனால் எனது அனுபவத்தில் நமது சவேரியார் பள்ளியை சார்ந்த இந்த முன்னாள் மாணவர் மன்றம் தான் ஒரு மாதிரி முன்னாள் மாணவர் மன்றமாக இருந்து செயல்படுகிறது. நிச்சயமாக அதனுடைய தலைவர்கள் உறுப்பினர்கள் எல்லோரும் இணைந்துதான் இந்த மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது. இதை மாதிரியாக இவர்களுடைய செயல்பாடுகள் செயல் வழிமுறைகள் எல்லாவற்றையும் ஒரு மாதிரியாக வைத்து மற்ற இடங்களில் உள்ள இந்த முன்னாள் மாணவர் மன்றங்கள் இப்போது செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எனவே நாம் அடிப்படை உறுப்பினராக ஒரு யூனிட்ல மெம்பராக இருந்தால் இந்த அது இது போன்ற மாநில அளவில் அல்லது 4 மாநிலம் சவுத் ஜோன் என்ற அமைப்பிற்கு இந்திய அளவில் உலகளாவிய அளவில் சென்று வருவதற்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கு படித்த வேறொரு நாட்டிலே படித்த இவ்வாறு முன்னாள் மாணவர் மன்ற அமைப்பின் வழியாக வெவ்வேறு விதமான தொடர்புகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஒருவேளை வியாபார தொடர்பு, பணி தொடர்பாக ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கிறேன், அங்க ஸ்டேட்ஸ்ல ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கலாம், அல்லது பிரான்ஸ்ல ஜெர்மனியில ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கலாம். இவர்களெல்லாம் ஒன்றாக வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. ஒவ்வொரு 5 ஆண்டுகள் கழித்து இந்த ஊஜா என்ற அமைப்பிற்கு முன்னால் ஒவ்வொரு நாடுமே ஒவ்வொரு நாட்டிலிருந்து ஒரு 4 பேர் 5 பேர் ஒன்றாக வந்து அங்கு எந்த நாட்டில் நடத்துகிறார்களோ அந்த பகுதியிலேயே லிவிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்று ஒரு முகாம் நடத்தப்படுகிறது. அப்போ விருப்பம் உள்ளவர்கள் அதில் நம்ம சேர்த்துக் கொள்ளலாம். அந்த கலாச்சாரம் இதில் அதிகமான ஈடுபாடு உள்ளவர்கள் இப்படி உலகளாவிய அளவில் இந்த ஏசபை அமைப்பால் ஊக்குவிக்கப்படுகிற முன்னாள் மாணவர் மன்றம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இப்போது இதான் தெரியும். இதுக்கு முன்னாடி எப்போ வந்தீங்கன்னா 35 பேர் இப்போது வந்திருக்கிறீர்கள். உங்களது இந்த பயணம் தொடர் பயணம் இனிதாக அமைய வாழ்க்கை விடைபெறுகிறேன். அவருடைய தலைமை உரையாக இருக்கின்றார்கள். அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கம். 1998ஆம் ஆண்டிலே 10ஆம் வகுப்பு சி பிரிவிலே அமர்ந்து படித்த சின்னத்திரிய மாணவர்கள் இன்று வளர்ந்து பல நிலைகளிலே உயர்ந்து காணப்படுகிறீர்கள். மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த அருமையான வேளையிலே மேடையிலே வீட்டிருக்கின்ற நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் டாக்டர் அகஸ்டின் ஜான்பிகர் அவர்களே, அவர்களோடு அமர்ந்திருக்கின்ற நம்முடைய பள்ளியின் முன்னாள் ஆசிரியர் பெருந்தகைகளே, இந்த முன்னாள் மாணவர் மன்றத்தை மிக அருமையாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் இப்பொழுது நம்மிடத்திலே இல்லை. உதவி தலைவர் அவர்கள் இருக்கின்றார்கள், திருவாளர் லாசர் அவர்கள். அவர்களையும் அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். அவர்களோடு இணைந்து பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்ற மிக திறமை மிக்கவர், பழகுவதற்கு இனிமையானவர், யாரையும் எளிதிலே அணுகக்கூடிய பெரிய சக்தி வாய்ந்த ஒரு நபர். உங்களுடைய பேச்சிலிருந்து உருவாக்கியவர், அதான் பெருமை. அந்த 10ஆம் வகுப்பு சி பிரிவிலே உங்களோடு பயணித்த மாணவர் இன்று நமது முன்னாள் மாணவர் மன்றத்தின் சிறந்த செயலராக செயல்பட்டு வருகின்றார் திருவாளர் பால் கதிரவன் அவர்கள். இந்த பள்ளியில் இன்றைய ஆசிரியர்கள், ஆகவே மிக பெருமை மிக்க ஒரு தருணம் இது.
அதை உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். இந்த 1998வது ஆண்டு மாணவர்களை ஒன்றாக இணைத்த பெருமை நான் கேள்விப்பட்டேன். திருவாளர் சேது மாணவர்கள் சிறப்பான வாழ்த்துக்கள். இது இணைப்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல, மிக கடினமான. பல வேலைகளின் மத்தியிலே ஒரு திட்டமிட்டு பலரோடு பேசி ஒரு முடிவெடுத்து உங்கள் அனைவரையும் அணுக வேண்டும் என்பது சுலபமான காரியம் அல்ல, மிகப்பெரிய வேலை. அதை திறம்பட செய்து முடித்திருக்கின்றார். உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை எனது வாழ்த்துக்கள். அன்று படித்து ஒருவரை ஒருவர் பிரிந்து செல்கின்ற வேளையிலே பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே, பழகி கடித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம், நாம் பிரிந்து செல்கின்றோம், எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமோ என்ற ஒரு ஏக்க பெருமிச்சை நீங்கள் விட்டு இந்த வளாகத்தை விட்டு சென்றுள்ளீர்கள். இன்று எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான நாள் என்றால், அந்த சோக பின்னணியில் இருந்து ஒரு பேரின்ப பின்னணியை நாம் அடைந்திருக்கின்றோம். நம்முடைய செயலர் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இங்கு வருவதற்கு முன்பு சில கூட்டங்கள் ஏற்கனவே பல இடங்களிலே நடத்தியிருக்கிறீர்கள் என்று மகிழ்ச்சி அளிக்கின்றது, பெருமை கொள்கின்றேன். தொடர்ந்து உங்களது பயணம், இந்த நட்பு, இணைப்பில்லா நட்பு உங்களோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும், கண்டிப்பாக இருக்கும் என்று எனக்கு ஆழமாக நம்பிக்கை பிறக்கிறது. ஆகவே இந்த வேளையிலே உங்களை பாராட்டுகின்றேன். முன்னாள் மாணவர் அமைப்பிலே தொடர்ந்து அங்கம் வகித்து இந்த பள்ளியை நீங்கள் எப்பொழுதும் நினைத்து பார்க்க வேண்டும். இங்கு படிக்கின்ற இந்நாள் மாணவர்களை எப்பொழுதுமே உங்கள் கருத்தில் இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இது இந்த பள்ளியின் அமைப்பு, இந்த இயேசு சபை கல்வி நிறுவனம் என்பது உங்களுக்கெல்லாம் தாய் வீட்டை தேடி வந்திருக்கின்றீர்கள். இது வளர்ப்பு தாய். உங்களை பெற்ற தாய் இருக்கின்றார்கள். உங்களை ஒவ்வொரு நாளும் சிறு வயதிலிருந்தே பெற்றது முதல் உங்களை கண்காணித்து வழிநடத்தி வருகின்ற அன்பு தாய் அவர்களை நீங்கள் நினைவு கொள்வீர்கள். மகிழ்ச்சியான ஒன்று. அதே வேளையிலே உங்களை வளர்த்த இந்த வளாகத்திலே வளர்த்திருக்கிறீர்கள். ஆசிரியர் பெருமக்கள், நிர்வாகம் அனைவரும் இணைந்து உங்களை வளர்த்திருக்கிறார்கள். இன்று உங்களை நான் மகிழ்ச்சியோடு பெருமையோடு பார்க்கின்றேன். தொடர்ந்து உங்கள் நட்பு பயணம் நீங்கள் வளர வேண்டும், உங்களால் இந்த பள்ளியும் வளர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரும் விடைபெறுகிறேன். நன்றி.
அடுத்ததாக இப்பொழுது நம்முடைய மதிப்பிற்கும் மாத்தமை ஆசிரியர் பெருந்தகை எனக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக இந்த பள்ளியில் விளங்கக்கூடிய மதிப்புக்கும் மதியாதற்கும் உரிய மேன்மைக்கு ஆசிரியர் பீட்டர் பணியன்ஸ் அவர்களை இங்கே வந்து நம்முடைய மலர் நினைவுகளை வைத்துள்ள அன்போடு ராமானுஜம் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றேன். போய் பார்த்து
ஏன்னா அந்த கிரவுண்ட் உள்ள அதெல்லாம் வேலை காசு கொடுக்கணும். அந்த பாதை கூப்பிட்டு நாங்கள் காசு கொடுக்கணும், நீ தான் போய் கொடுக்கணும், காசு செய்வா. எனக்கு முதல்ல லஞ்சம் கொடுக்கவே தெரியாது. பட் நல்லா எடுத்துட்டாங்க. அங்கே போய் ஒரு ஆஃபீஸர்கிட்ட பேசினேன், என்ன சார் செய்யணும், எல்லாம் கொண்டு கேட்டால் நான் கொண்டு வந்துருக்கேன், கையில் வச்சுருக்கேன், 100 ரூபா வச்சுருக்கேன். 100 ரூபா தான் பெரிய அது எப்படி. அப்போ அவர் சொன்னார், ராய் பக்கத்தில் அதெல்லாம் போட்டால் தான் போகணும் ஜாஸ்தினார். அப்போ தான் எனக்கு புத்தி பண்ணி இந்த கிரவுண்டில் போய் பார்த்துக்காரு எல்லாமே நிறைய பேருக்கு இந்த வேலை இருக்கும். சிஓ பார்க்குறாங்க கடைசியில் லேமன் அசிஸ்டன்ட் மாஸ்டராக முதல் அசிஸ்டன்ட் மாஸ்டர் நான் நினைக்கிறேன். வேலை எடுக்கும்போது கூட பெரிய பிரச்சனை வேண்டாம். ஒரு குரூப் கேட்டு எவ்வளோ படிக்கும். ஒரு தாத்தா வந்து வாத்தியார் இருக்காரு, அப்போ அந்த எக்மார்க்கிட்ட எல்லாருக்கும் வேண்டாம், ஒரு மாதிரி பையன் ஒரு வருஷம் கொடுத்து பாருங்க. அப்படி சரி கிடைக்கணும். எல்லாத்தையும் இது படிக்க அப்படிதான் உலக நல்லா அப்போ எல்லாத்தோடும் போக கல்வி கொடுத்துல எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் கூப்பிடுவாங்க. எல்லாத்துக்கும் பள்ளிக்கூடம் நீங்க தான் என்னுடைய கடைசி அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கே அதிகமாக பார்த்தீங்க. ஏற்கனவே 22 வருஷம் ஆச்சு. அந்த ஒரு ஒரு இந்திய மீடியம் பையன் அடிக்கடி போடுவாங்க. சின்ன செட்டுலாம் இருக்காங்க, 20 அந்த செட்டு கூப்பிடுவாங்க. இங்கே இல்லாட்டி வெளியே ஹோட்டல் கூப்பிட்டு போவாங்க. வாங்க போய் அவங்க ஏதோ சந்தோஷமா இன்னைக்கு பார்த்தாங்க. பழக்கெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்காது. பொங்கல்லாம் பார்த்தா இந்த பையன்லாம் அடிக்கடி வருமானம் ஞாபகம் இல்லை எனக்கு. எப்படின்னு கேட்டேன். அதான் இன்னைக்குலாம் ஒரு சின்ன ரேஞ்சில் 40 வருஷத்துக்கு பார்க்க சந்தோஷம். பழைய காலம் 62 படித்த பையன்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா எனக்கு மேலே அந்த காலத்தில் பள்ளி கொடுத்து வாத்தியார் வச்சு இந்த கருத்தை கிடையாது. நான் பெற்று பட்டாத வேலை போக மாட்டேன், போனது பயமா இல்லை. நான் போனோம்னா அந்த காலத்தை கைதுக்கு அப்புறம் பயிர் இறங்கிடுவேன், இறங்கி அது நிற்பாடு. இப்போ அப்படி கிடையாது, எல்லாரும் கைது. ஆனால் தெற்கு பட்டால போனா கையெல்லாம் அவ்வளோதான் இறங்கிடும். ரொம்ப அடிக்க அங்கிருந்து கடைக்காரங்க பிள்ளைகளுக்கு படிக்கிறாங்க, கடைகளுக்கு எழுதி இப்போ உள்ள வாக்கியத்தெல்லாம் மாறிட்டாங்க. அதே கூப்பிடுற ஒரு வாக்கியத்தை காப்பாடு நான் வர்றதுல அந்த வயலுமான பிண்டர் போடுவாங்க. அதுக்கு வந்து ஒரு வாக்கியாருக்கு கோபாலசாமி கோயிலுக்கு போகணும்னு கேட்டேன். நான் வாரம் கூட போய் நின்றேன். வரது பயமா இருக்காங்க. கோயில் போட்டு அங்கே போய் நின்னா படிக்கிற பையனா நிற்காங்களோ என்ன கை கட்டா கை கட்டா. இப்போ பழைய எப்படி மாறிட்டு பாருங்க. அந்த மரியாதை அந்த காலத்தில் வீட்டில் பாளையம்னா படிப்புனா தமிழ்நாட்டில் பாளையம் வேற முடிவு சொல்லுங்க. எல்லாம் இந்த ஊரில் வேற ஒன்றும் கிடையாது. பாளையம் சேவை இப்போ சேவைக்கு வர மாட்டாங்க. இப்போ பிள்ளைங்க அன்னைக்கு ஒரு ஆட்டோக்காரன் கூட்டிட்டு வந்தேன். ஒரு ஆட்டோக்காரன் எப்பா பையனா அங்கே வந்து கேட்டீங்க எப்படி போகணும் கஷ்டம்னாப்பா இவ்வளோ செலவாகும். பிள்ளைய படிக்கணும், இங்கிலீஷில் படிக்கணும். அது அங்கே இருந்தாங்க 10 கிலோமீட்டர் எடுத்து அங்கே வந்து கற்றுக்க. அதில் இன்னொரு படிச்சிருக்கா இன்டர்நேஷனல் ஸ்கூல், அது தான் கேட்க ரொம்ப 1 லட்சம் என்கிட்ட கேட்டாங்கன்னா கவர்மெண்ட் சம்பளம் வாங்குற வேலை செய்ய மாட்டாங்க.
இப்போ அடுத்த தலைமுறை அப்படி வர்றதுக்கு போகிறேன் தேடி போகிறேன் இந்த காலத்தில் படிக்கணும்னா பழைய சொல்றேன் கேட்டு இப்போ பிள்ளைகள் கூட வாத்தியார் கூட பிள்ளைகள் வெளியே பண்ணி அந்த மாதிரி இப்போ கூட அன்னைக்கு என்ன நடந்தது ஒரு 10 நிமிஷத்துல ஒரு வேலை இருந்தால் நீங்க வீட்டில் உங்களை உடனே கூட கூப்பிட்டு அந்த காலத்தில் உடனே இருந்தார் கடைசி கடைசி படித்தேன் உங்களை பார்த்த கண்ணாடி எங்கே போனாலும் வெளியே பையன் பழைய பையன் எங்கே பார்த்தாலும் கூட அதாவது என் பாஸ்போர்ட் முடிஞ்சு புது பாஸ்போர்ட் பழைய பாஸ்போர்ட் கூட வைக்கணும் நான் வைக்கல இந்த முடிஞ்சதில் கண்டாங்க இந்த ஓல்டு பாஸ்போர்ட் நான் கொண்டு போட்டேன் அங்கே டிக்கெட் எடுக்க முடியாது கஷ்டம் அப்படி முடிஞ்சிருந்தேன் இந்த ரொம்ப வந்தா கையை அடுத்த ஃப்ளைட்டில் வந்து ஏறி டிக்கெட் எடுத்து போனேன் என்ன ஹாலில் ஒரு பையன் யாருமே தெரியாது பார்க்க முடியல ஏன்னா அவங்க இதில் இருக்கிறவங்க அந்த மாதிரி விளையாட்டு எதிர்பார்க்க இப்போ யாராவது எங்கேயா வந்து உடனே அது இப்போ இந்த காலத்துலேயே கிடையாது இப்போ ஆச்சரியமாக எங்கே போனாலும் அந்த ஏதாவது காரியத்தில் ஏதாவது எப்படி கேட்குறாங்க நம்மகிட்ட பேச டெல்லியிலே கேட்குறேன் ஓல்டு டெல்லி கேட்குறது நியூ டெல்லி ஓல்டு டெல்லி போயிருக்கு எனக்கு என்ன செய்யவே தெரியல ஒரு பழைய டிக்கெட் நான் வரணும் அப்படின்னு முடிச்சுருந்தேன் ஒரு கையில் மில்கி கூப்பிட்டேன் அங்கே ஒரு மில்கி ட்ரெயின் அந்த மில்கி ட்ரெயினில் மில்கி போய் அதை மட்டும் இறங்கி படுக்க வச்சு படுக்க வச்சு அந்த அப்பர் பத்து ஓரவாய் பத்து வெட்டாத்துக்கு முன்னாடி விஜயகாந்த் சாப்பாடு ரெண்டு மூணு மெட்ராஸ் 800 இறக்கி அப்படியே கொடுத்து 800 அந்த விஐபி டிக்கெட்டில் எடுத்து ட்ரெயினில் ஆட்டி பையன் பேர் இந்த பழைய அன்பை நான் பார்க்குறேன் எங்கேயும் நான் அதிகமாக யாருக்கும் தெரியல இப்போ இந்த இடத்துல அதிகமாக ஒரு கோடியும் ஒரே பையன் இறந்ததுக்கு போனோம்னா மனசுக்குள்ள கடவுள்கிட்ட வேண்டிட்டேன் ஆண்டவருக்கு தான் எனக்கு கடைசியாக பையன் இதில் போய் நான் கலந்துடக்கூடாது ரொம்ப ரொம்ப எனக்கு பையன் கடை கவர்மெண்ட் போது ஒரு நிமிஷமா என்னுடைய பழைய கிடைத்த பாடங்கள் எனக்கு யாரும் தெரியாது ஒரு 36 வருஷமா வேலை பார்த்துருக்கேன் எனக்குடைய 1000 டியூஷன் நிறைய 1000 முதல் பட்டு யாரும் எனக்கு தெரியாது வேற யாரும் 10 பையனா அனுபவம் எதிர்பார்க்கே கேட்கிறேன் என்னோட ரயில்வே வந்து வேலை பார்த்தாரு அவருக்கு கீழே கொஞ்சம் ஆட்சி குடும்பத்துக்கு மேலே ஒரு தினம் என்ன குறைஞ்சிக்கிட்டே இருப்பார் இவர் அவன் மேலே அவனுக்கு எப்படி நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அவனை பார்த்து என் கிளாஸில் வந்து நான் மேத்ஸ் எடுத்துருக்கேன் கேட்க ஆசையாக இருக்கேன் எங்கள் சைக்கிளுக்கு ஆப்போசிட் பையன் நான் கேட்கலாம் அது அவனுக்கு நான் வேற இங்கிலீஷ் அதே மாதிரி சொல்லிக்காக
இந்த கடைக்கு 8 மாதத்துக்கு நம்முடைய படித்தம் நல்லா இந்த ஒரு பேருக்கு பெரும் கடை உங்க எல்லாரும் பார்த்து நல்லா ஒரு படி ஆசு அகற்றக்கூடிய அறப்பணியை ஆண்டோரும் சார்ந்தோரும் வியக்கக்கூடிய வகையிலே 36 ஆண்டுகளில் இப்பள்ளியிலே எந்நேரமும் இப்பள்ளிக்காக தன்னை அர்ப்பணித்து கற்பூரமாக கழித்து கொண்ட மிகப்பெரிய சான்றோர் இவர். அவருடைய ஒவ்வொரு சொல்லும் அமைதியாக ஆக்கப்பூர்வமான பணிகளை இந்த பள்ளிக்கு தந்தது. ஆகவே அவருக்கு இந்த பள்ளியினுடைய